நம்ம மன உளைச்சலை காயப்படுத்தி அவர் உயிரிழப்புக்கு ஏதாவது நேர்ந்தால் இந்த நகராட்சி தான் பொறுப்பேற்கணும். வணக்கம். திருச்செந்தூர் மேலரத வீதியில் ஒரு வாத்தியார் வயசு 81 வயசு. அவர் வந்து ஒரு 50 வருஷமாக அந்த இடத்துல அவங்க குடியிருந்துட்டு இருக்காங்க. திடீர்னு திருச்செந்தூர் நகராட்சி அவர் வீட்டுக்கு பின்பக்கத்தில் உள்ள இடம் இது ஆக்கிரமிப்புன்னு சொல்லி ஒரு நோட்டீஸை கொண்டு விட்டுறாங்க. ஏன்னா அவங்க இருக்கிறது அதிகமாக மெட்ராஸில் இருப்பாங்க. சில குறிப்பிட்ட தினங்கள் தான் இந்த பகுதிக்கு வருவாங்க. அவங்க வீடை வந்து திறந்து பார்த்துட்டு இந்த பின்பக்கத்தை வாடகை கொடுத்துருக்காங்க. அதை வந்து நோட்டீஸ் ஒட்டி இது ஆக்கிரமிப்பு பகுதின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க. வயசு 81. 50 ஆண்டுகாலமாக வைக்கிற ஒரு சொத்தை சம்பந்தமே இல்லாமல் திருச்செந்தூர் நகராட்சி இதில் தலையிட்டு இருக்கு. இது சிலர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணணுங்கிற நோக்கத்தில் சிலர் செயல்பட்டுருக்கிறாங்க. இது தவறான செயல். இதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அவருக்கு யாரும் இல்லைங்கிற எண்ணத்தில் வந்து மிரட்டினாங்களா இல்லையான்னு தெரியல. நகராட்சிக்கு தேவையில்லாமல் நகராட்சி இந்த விஷயத்தில் தலையிட்டு இருக்கிறாங்க. முறைப்படி சட்டப்படி கோர்ட்டு மூலமாக இவருடைய நிவாரணம் வந்து கோர்ட்டில் தேடிக்கிடுவார். நீங்கள் அப்படி தேவைப்பட்டால் கோர்ட்டுக்கு போங்க. அத்துமீறி நகராட்சி நோட்டீஸ் ஒட்டி நான் அழிக்க போகிறேன்னு வந்தால் ஒரு முதியவன் கூட பார்க்காம, ஒரு பள்ளிக்கூட வாத்தியார்னு கூட பார்க்காம, அவர்கிட்ட உள்ள 50 வருஷம் ரெக்கார்டு வச்சுருக்கிறாங்க. 50 வருஷம் ரெக்கார்டையும் முறியடிப்பேன், நான் உடைப்பேன்னு சொல்லி நகராட்சி அத்துமீறினா வாத்தியார் அவருக்கு நம்ம பாதுகாப்பு இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு 81 வயசாகுது. அவரை நம்ம மன உளைச்சலை காயப்படுத்தி அவர் உயிரிழப்புக்கு ஏதாவது நேர்ந்தால் இந்த நகராட்சி தான் பொறுப்பேற்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவருக்கு யாரும் கிடையாது. அவர் பொண்ணு சென்னையிலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க இந்த விஷயத்துக்கு. இவ்வளோ பெரிய ஒரு கொடிய விஷயம் திருச்செந்தூர் கண்ணு முன்னாடி நடந்திருக்கு. இனி இந்த சம்பவம் நடக்கக்கூடாது. முறைப்படி நகராட்சி தாங்கள் கடமையை அளக்கணும்னா அளங்க. இந்த மாதிரி விஓ இருக்காரு, கோட்டாட்சியர் இருக்கார், அதையும் மீறி நகராட்சி அத்துமீறினால் நகராட்சி மேலே வழக்கு தொடர போகிறங்கிறத நான் சமூக ஆர்வலராக என்னுடைய கடமை நான் தெரியப்படுத்துகிறேன்.